ஹாய்டா பன்னீஸ், நான் உங்கள் குக்கி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜியூகேஃப். ஸோ ஓகேடா, நம்ம ஆல்ரெடி ஒரு மினி சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்ல, அதை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பொறுமையாக டாடா பார்க்க ஆரம்பிக்கலாம்டா. பிகாஸ் எனக்கு தெரியல, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது மைண்ட் தாட்ஸ்லாம். ரொம்ப ஸ்டப்பானாக ஃபீல் ஆகுது, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கேன். என் வாய்ஸே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நான் ஒரு மாதிரி இருக்கேன் அப்படின்ட்டு. பிகாஸ் என்னோடய முன்னாடி இருக்கிற வாய்ஸ்க்கும் இப்போ இருக்கிற வாய்ஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, ரொம்ப வேக்காடாக இருக்குது, முடியல, ரொம்ப ஹீட்டப்பாக இருக்குது. ஹீட் சமாளிக்க முடியல, செம்மையாக சுடுது, இப்படி பாடி ஃபுல்லாக மாதிரி எரிச்சலாக இருக்குது. அது ஒரு பக்கம் பிரச்சனைனாக்கா, ஃபேமிலி தான் ஒரு பக்கம் பிரச்சனை. பார்த்தா இந்த மாதிரி சம்மர் டைம் வந்து அதுவும் சேர்த்தாப்பில் சாவடிக்குது மனுஷனை. அப்பா முடியல. ஸோ ஓகேடா, ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போகணும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஆன்லைனில் வேணால் அப்படி ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ டயாங்கும் ஜிமினும் அந்த வீட்டாண்ட போயிட்டு, அந்த வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த பொம்மையெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. ஸோ அப்போ டயம், ஐயோ, ஊர் உலகத்தில் இருக்கலாம் 10 ஃப்ரெண்டு வச்சுட்டு நிம்மதியாக இருக்கான். ஆனால் நான் பாரு, ஒன்றே ஒன்று வச்சுக்கின்னு நான் படுற அவஸ்தை இருக்கே. அதாவது ஊரா விட்டு சண்டையெல்லாம் விலை கொடுத்து வாங்கிட்டு வர, அது எங்கே போகிற மாதிரியாத்தா, என் மேலே வந்து யாராத்தான்ற மாதிரியே இருக்கே. ஜிம்னா நாள் தாண்டா இவ்வளவும் அப்படின்ட்டு அப்படியே டயம் புலம்பிட்டே வர. ஜிமினு, டே தயங்கா சும்மா நீ என்னையே சொல்லாத தயங்கா. நான் என்ன பண்ணேன் பின்ன பாரேன். நான் என்ன பண்ணேன், நான் தெரியாமல் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டேன், தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டேன், தெரியாமல் பாக்கெட்டில் போட்டேன், தெரியாமல் வீட்டுக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டேன், அது தெரியாமல் உன் டப்பாவில் போட்டேன். அது இவ்வளோ மாதமாக என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கு. நான் என்ன பண்ணட்டும்? எப்பட்றா தெரியாமன்ட்டு தெரிஞ்சே இவ்வளோ பண்ணிட்டு தெரில எங்கேருந்துடா இந்த மூஞ்சை வாங்கிட்டு வர, இப்படி ஒரு அப்பாவியான மூஞ்சை எங்கேருந்துடா கடன் வாங்கிட்டு வர அப்படின்ட்டு இங்கே நம்ம தயாங்க தான் திட்டி ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே வந்துட்டுருக்காரு ஜிம்மன்கிட்ட. கரெக்டாக அந்த ஸ்ட்ரீட்டில் நம்ம நிற்கவும் முடி ஜிம்மனு கிளம்புது. ஐயோ, தயம் பயமாக இருக்குது, தயம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல. அப்போ டயங்க அடைச்சை நூறு. ஏன்டா அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு அதை எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த பயம் தரலையாடா? இல்லை, நான் கேட்குறேன், எடுத்துகிட்டு வரும்போது அந்த பயம் தரலையா? எடுத்து பேக்கெட்டில் போட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த பிளட்டை க்ளீன் பண்ணி என் டப்பாலா போடுற வரையும் எனக்கு பயம் தரல. இப்போது அந்த தெருவை பார்த்தா மட்டும், அந்த வீட்டை பார்த்தா மட்டும் எனக்கு பயமாக இருக்கும், அப்படியே மயிராக இருக்கும். அடிச்சுன்னு வச்சுக்கோ, மூடிட்டு டென்ஷன் மயிர் பண்ணாது அப்படின்னு சொல்ல. இங்கே சிம்மன் இந்த பையன் திட்டுறான், அவனை விட மோசமாக திட்டுறான் அப்படின்ட்டு அழுதுகிட்டே வந்து ஜிம்மன் பின்னாடியே வரேன். சாரிடா, ரொம்ப வாய் வளருது. ஓகே, ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இப்படி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே அந்த ஸ்ட்ரீட்டாண்ட வராங்க. கரெக்டாக அந்த வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அப்போது ஒரு பாட்டி, டேய் தம்பி, நான் அப்போவே சொன்னேன்லடா, இந்த ஸ்ட்ரீட்டில் சட்டம் போடாதீங்க, அவன் வந்துடுவான் அப்படின்ட்டு. இங்கே என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல. ஏ கிளவி, இந்த வீட்டில் ஒருத்தன் இருக்கான்ல, அவனை வர சொல்லு. அவன் எப்படி கூப்பிட்டா வருவான்? அவனை என்ன பண்ணால் அவன் வெளியே வருவான்? எதை? அந்த வீட்டில் இருக்கவனா? எடே பேராண்டி, இங்கே பாருப்பா, நீயே ரொம்ப விலை கொடுத்து வாங்குற. இவ்வளோ நேரம் நான் அவன் வந்துடுவான்னு சொன்னதே அவனை தான், அந்த வீட்டில் இருக்கிறவனை தான். எது பண்ணாலும் பார்த்து பண்ணு அப்படின்ட்டு அந்த பாட்டி கதவை அடைச்சிட்டு போயிடுறாங்க. அப்போது தாயாங்க ஒரு மாதிரி பேக்கன்னு முழிச்சிட்டு, எது இவனை பற்றி சொன்னாங்களா? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஓகே, சரி, ஓகே ஜிம்மன், நீ போய்ட்டு பெல் ரிங் பண்ண, நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்ல. ஜிம்மன், எதை பெல்லு நான் ரிங் பண்ணுமா? ஐயா தயம், நீ போய் ரிங் பண்ணு அப்படின்னு சொல்ல. என்ன ஐயாலாம் இல்லை, மூடிட்டு போய் ரிங் பண்ணு போ. நீ தானே உள்ளே போய் எடுத்துகிட்டு வந்த, அப்போ நீ தான் ரிங் பண்ணு, போய் ரிங் பண்ணு போ.
அப்போது கரெக்டாக அந்த கேட்டே ஓப்பன் ஆகுது. ஒரு சவுண்ட், கேட் ஓப்பன் ஆகிற சவுண்ட். அவ்வளோதான் எங்கள் டயாங்கு அட்டென்ஷன் நின்ட்டான். தயம் தயம் அந்த கதவு தயம் 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 பயமாக இருக்குது தயம் தயம் அப்படின்னு சொல்ல, அப்போது டயம் அவனுக்கே ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிடுச்சு. அவன் அப்படியே ஜெமன் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பார்த்துட்ருக்க சொல்ல, கீழே பார்த்தா ஒரு பூனை அசால்ட்டாக திறந்துட்டு உள்ள போகுது. அவனா ஹோலி ஷிட் டேய் அட தற்கூரி கீழே பாடுறா, நான் குழந்த பையன் உன்னை திட்டக்கூடாதுன்னு பார்த்தா நீ பயந்து கூட இருக்கணும் பயமுறுத்திட்டுருக்கு, அங்கே பாரு கீழே பாரு அப்படின்னு சொல்ல, பூனை ஆமாம் தயம் என்ன ஆமாம் தயம் பூனை 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 திறந்துட்டு போகுது. ஒரு கோழி குஞ்சுக்கு திறக்க முடியல அப்படின்னா இங்கே பாரு குஞ்சு கிஞ்சுன்னு அவ்வளோதான், அப்புறம் குஞ்சு அறுத்து விட்ருவோம் பாரு அப்படின்னு சொல்ல, ஆமாண்டா ஆமாம் வா பார்த்துடலாம் வா யார் பெருசுன்னு பார்த்துடலாமாடா அப்படின்னு சொல்ல, அப்போ கரெக்டாக அந்த பாட்டி மறுபடியும் கதவு திறந்து, ஏல பேராண்டி என்னப்பா பண்ணுறீங்க இன்னும் அந்த வீட்டாண்ட போகலையா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க, மொத்தத்தில் இந்த கிளவியை போட்டு வரையிட்றா. ஆனால் அவனும் வந்து எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு எவன் இருக்கானா போனானா பிடுங்கினானா நட்டினானான்ட்டு சை அப்படின்னு சொல்லிட்டு, கிளம்போல்ட்டு நீ போகலன்னு வச்சுக்கோ ரெண்டாவது உன் வீட்டுக்குள்ளே தான் என்னது டர்ராவே பூத்தா கதவு அடைச்சிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்ல, நல்லதுக்கே காலம் இல்லை, நான் உன் நல்லதுக்கு சொன்னேன் நீ இன்னும் போகலையான்ட்டு, என் விதி இப்படி தான் போகணும் இப்படி தான் விளையாடணும் லைஃப்லன்னா என்ன பேராண்டி பண்ண முடியும் அப்படின்ட்டு அந்த பாட்டி ஒரு மாதிரி புதிர் போட்டுட்டு கதவை சாத்திட்டு போயிடுச்சு. ஐயோ கிளவி 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 உன்னெல்லாம் அப்போவே சோத்தில் வச வச்சுருக்கணும். உன் வீட்டில் இருக்க உன்னை உயிரோட விட்டு வச்சுருக்கானுங்க பாரு, அவனுங்களை முதல்ல தூக்கி போட்டு அடிக்கணும் அவனுங்களை. ஐயோ இது வேற எதிரி புதிருமா சொல்லிட்டு போயிடுச்சு, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி இங்கே டயாங் அப்படின்னு பத்தட்டத்தில் தான் பார்த்துட்ருக்கான். அப்போது ஓகேன்னு சொல்லிட்டு ஜிமின் உள்ளே போகிறான். ஜிமின் பின்னாடி தான் டயாங் போகிறான். போயிட்டே இருக்கவன் என்ன சந்திரில் டக்குன்னு டயாங் பின்னாடி வந்து ஒழிச்சிக்கிறான். டயாங் என்னடா எதுக்குடா என் பின்னாடி ஒழிகிற, நீ தான் முன்னாடி ரிங் பெல் தானே முன்னாடி போய் ரிங் பெல் பண்ண சொன்னேன், ஸோ போ பெல்லை ரிங் பண்ண சொன்னேன் போடா அப்படின்னு சொல்ல, அப்போது சிம்மன் டயம் டயம் எல்லா டைம் நான் போகல நீ போ எனக்கு பயமாக இருக்கு டயம் நான் உன் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்ல, சிம்மனுக்கு புரியுது டயாங்க்கு புரியுது ஜிமின் எவ்வளோ பயந்துருக்கான் அப்படின்ட்டு. சாரிடா வாய் உளறிச்சு. டயாங்க்கு புரியுது ஜிமின் எவ்வளோ பயந்துருக்கான் அப்படின்ட்டு. ஸோ அதனால் டயாங்கும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை வந்து கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டே வரான். ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டேன். அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. சாரிடா பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ் கேட்டுச்சுன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ அப்படியே என்ன பண்ணுறாங்க, அந்த போயிட்டு ஜிமின் அந்த பெல்லை ரிங் பண்ணுறான். ஒரு 3 வாட்டி ரிங் பண்ணுறான். ஆட்டோமேட்டிக்காக அந்த டோர் ஓப்பன் ஆகுது. அதெல்லாம் அப்படிங்க ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டில் ரொம்ப ஸ்பீட் ஆகுது. தயம் தயம் பயமாக இருக்குது தயம் 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 அப்படின்னு சொல்ல, அப்போ தயம் நீங்கள் பாரு ஜிமன் நான் உன் கூட தான் இருக்கேன் தைரியமாக போ நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பின்னாடியே போகிறான். அப்படியே அவங்க உள்ளே போகிறாங்க. உள்ளே போன ஒரு செகண்டில் அந்த கதவு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுச்சு. டப்புன்னு ஒரு சவுண்ட், அவ்வளோதான். எங்கள் ஜிம்மனுக்கு தயம் 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 பயமாக இருக்குது தயம் தயம் பயமாக இருக்குது. ஓகே 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 இங்கே பாரு ஜிமன் ஒன்றும் இல்லை. எனக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஓகே இட்ஸ் ஆல் ஃபைன் ஓகே ஒன்றும் இல்லை கதவு காற்றுல லேசாக மூடிடுச்சு, அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜிமினை கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணுறா. பட் ஜிமின் இல்லை அவனோட வேலை தான் இது அவனோட வேலை தான்.
தேயும் வா தேயும் போயிடலாம் டே வாட்டி போயிடலாம் டே டே வாட்டி போகலாம் அப்படின்ட்டு இங்கே ஜிம்மனும் டயாங் பயந்துருக்கான். பட் இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிட்டு டயாங் ஜிம்மனை கம்ஃபர்ட் பண்ண பார்க்குறான். பட் ஜிம்மன் ரொம்பவே பயந்துருக்கான். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போகிறாங்க. அந்த இடமே ரொம்ப இருட்டாக இருக்குது. ஸோ டயாங் அவன் ஃபோனில் டார்ச் ஆன் பண்ணிகிட்டே போகிறான். அப்படியே சுற்றி சுற்றி பார்க்க அங்கங்கே ஒரு மாதிரி அங்கே ஒரு மாதிரி எலும்பு கூடாக இருக்குது. ஸோ ஒரு மாதிரி எலும்பு கூடாக இருக்குது. அப்போது தயாங் ஒரு மாதிரி பயத்தில் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கான். பிகாஸ் அங்கங்கே பிளட்டாக வேற இருக்குது. எங்கள் ஜிம்மன் கண்ணை திறக்காத, எங்கே பாரு நான் சொல்கிற வரையும் கண்ணை திறக்காத அப்படின்னு சொல்லவும், ஸோ ஜிம்மனும் தயாங்கோட பேச்சுக்கு மறு பேச்சு பேசாமல் அழுதுகிட்டே ஓகே ஓகே தயாங் ஓகே டெண்டே பயமாக இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி அழுதுகிட்டே வந்து அவன் ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டே வந்து டயாங்க்கு இருக்கான். ஸோ அவனோட ஹேண்டை விடவே இல்லை, டயாங்கோட ஹேண்டை விடவே இல்லை ஜிம்மன். ஸோ அப்படியே முன்னாடி போக 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 ஒரு மாதிரி அந்த இடம் அவங்கள எங்கேயோ கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது. அது வேறு ஏதோ ஒரு இடத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே போயிட்டே இருக்காங்க. அப்படியே போக 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 ஒரு மாதிரி இடம் ரொம்ப டார்க் ஆகிட்டே வருது. அவன் டார்ச்சை வந்து ஆன் பண்ணி அப்படியே பார்த்துட்டே தானே இருந்திருப்பான். அவனோட டார்ச்சும் ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்து இடத்துல ஆஃப் ஆக மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி அவனோட சார்ஜர் இதுவும் குறையிற மாதிரியும் இருக்குது. அவன் ஃபோனோட அந்த பவரும் வந்து டார்ச் பவரும் வந்து ஒரு மாதிரி டெம்மாக மாறுற மாதிரி இருக்குது. இங்கே அப்படியே அங்கேயே ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. இருந்தாலும் அவன் ஐஸை க்ளோஸ் பண்ணியிருக்கான். இங்கே டயாங்க்கு முடியல, ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப பேனிக்காக இருக்கு அவனுக்கு. ஹலோ 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 எக்ஸ்கியூஸ் மீ, யாராவது இருக்கீங்களா? ஹலோ யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் யாராவது இருந்தால் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் யாராவது இருந்தால் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு இங்கே டயாங் அப்படி கத்திக்கிட்டே வரான். அப்போது ஒரு வாய்ஸ், மை பார் ஜிம்மன், என்ன தேடி இவ்வளோ தூரம் வந்துட்ட போல். குட், ஆனால் ஸோ லேட் பிகாஸ் என்ன பண்ணுறது, நான் ஆல்ரெடி ஒன்றை பிடிச்சிட்டேன் ஜிம்மன் அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ். அவ்வளோதான், எங்கள் ஜிம்மனுக்கு கேட்குது, டயாங்க்கு கேட்குது. அப்போது டயாங், ஹே யார் நீன்னு கேட்டேன். இங்கே பாரு யார் நீ, உனக்கு என்ன வேணும், நீ எதுக்காக ஜிம்மன் எவ்வளோ டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க, வாட்ஸ் த ப்ராப்ளம், உனக்கு என்ன தான் ப்ராப்ளம், நீ ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு கேட்குறான் டயாங். அப்போது அந்த பர்சன் அந்த வாய்ஸ் மட்டும்தான் கேட்குது. ஒரு மாதிரி அந்த வீட்டே அதிர்ற மாதிரி வாய்ஸ் கேட்குது, அந்த பிளேஸே அதிர்ற மாதிரி. I need Jimin. எனக்கு ஜிம்மன் மட்டும் வேணும். ஜிம்மன் ஓகே, பிகாஸ் அவன் மட்டும்தான், அவன் தான் என்னோட இல்லை என்னையே தூக்கிட்டு போனான். இந்த மென்ஷனுக்குள்ளேயே வர பயப்படுற இத்தனை பேர் முன்னாடி என்ன தூக்கிட்டு போன ஒரே பர்சன், ஹியர்ஸ் மைன் அப்படின்ட்டு அந்த வாய்ஸ் கேட்குது. அப்போது டயாங்கும், லூஸு மாதிரி பேசாத, அவன் எங்கே ஒன்று தூக்கிட்டு போனான், அவன் தெரியாமல் இங்கே வந்துட்டான். அங்கே அங்கே ஒரு புகை மூட்டமாக இருந்துச்சு, ஃபாகாக இருந்துச்சு. அதனால் அவன் தெரியாமல் இப்படி வந்து மாட்டிக்கிட்டான். அதில் இந்த பொண்ணாட பரதீசின்ட்டு மண்டையிலே ஒன்று போடுறான். அப்போது ஆல்ரெடி இந்த
குரலை கேட்டால் பயமாக இருக்குன்னு பார்த்தாக்க இவன் வேற இங்கிட்டு பேசுகிறான், கத்துறான், அடிக்கிறானே, என்ன கத்துறானே, திட்டுறானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்முன்னு தே தே நீ வேற ஏன் டே இப்படி பண்ணுற, ஏன் நான் அடிக்கிறேன்னு வலிக்குது அப்படின்ட்டு ஜிம்மின்னு அப்படி புலம்ப. ஸோ இங்கே அப்படியே டயம் தான். இன்னும் கொஞ்சம் இல்லைண்ணா பாரு பாரு நீ தூக்கிட்டு இருந்தாலும் இவ்வளோ பிரச்சனை. உன்னோட தூக்கிட்டு சொன்னா ஏன்டா சும்மா ஒரு இடத்துக்கு போனால் கையை காலை வச்சு சும்மா இல்லை அங்கே இருக்கிற யாராவது ஒன்று தூக்கிட்டு வந்துடணும். ஏன் அப்படி கண்ணுக்கு பளபளன்னு இருந்துச்சுன்னா தூக்கிட்டு வந்துடுவேன். இதுங்கிட்ட பளபளன்னு இருக்கு கன்றாவியாக இருக்குடா அப்படின்னு சொல்லு. ஆமாம் அதான் தூக்கிட்டு வந்தேன் அடிமானே அப்படின்ட்டு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு மாதிரி திட்டிக்கிட்டே வந்து. ஸோ என்னதான் ஜிம்மினை திட்டினாலுமே அந்த இடத்துல அந்த அந்த ஆப்போசிட்டில் அந்த வாய்ஸ் மீன் அந்த வேம்வுல்ஃப் கிட்ட பேசிட்டு தான் இருக்கான், அந்த பர்சன் கிட்ட பேசிட்டு தான் இருக்கான். இங்கே பார் அவன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான். ஓய் நான் அவனுக்காக அப்பாலஜைஸ் பண்ணுறேன். ஐயவா சைதா அவனை விட்டுறேன். இங்கே ப்ளீஸ் அவன் டெய்லி எப்படி தெரியுமா துடிச்சு போகிறான், ப்ளீஸ் அவனை விட்டுரு அப்படின்னு சொல்ல. விடலாம் முடியாது. அவனை விடணும்னா எதுக்கு விடணும், என்னதுக்கு நான் விடணும் அவனை, விடலாம் முடியாது. நான் விடுறேன் வர சொல்ல அப்படின்னு சொல்ல. ஹேய் பாவட் மாதிரி பேசுகிற, ஒழுங்காக பேசுகிறா. நீலாம் ஒரு மனுஷனா இல்லை நீலாம் ஒரு மிருகமா இல்லை சாத்தானா என்னவோ நீலாம் என்ன ஜந்துடா அப்படின்னு சொல்லிட்டு திட்ட. வேமுல்ஃபின் அரசன் அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. என்ன? நான் வேமுல்ஃபின் அரசன் ஜான் ஜங்கோக் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சிரிக்கிற சவுண்டு. அவ்வளோதான். இங்கே ஜிம்மின்லாம் துண்டை காணத்தோடையே காணிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டான். ஐயோ இந்த சிரிப்பு. தயம் 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 பயமாக இருக்கு தயம் 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 பயமாக இருக்கு அப்படின்ட்டு சொல்ல. இங்கே அப்படியே தயம் ஓகே 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 ஜிம்மன் ஓகே கத்தாதடா கத்தாத ப்ளீஸ் ஜிம்மன் ப்ளீஸ் 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 ஓகே ஓகே ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு புரியுது உன் பயம் என்னன்ட்டு. ஓகே ஓகே எங்கே பாரு நான் என்ன பண்ணால் எங்களை விடுவேன், நாங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லு நாங்கள் பண்ணுறோம், எங்களை விட்டுரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல. சரி சொல்கிறேன். என்னன்னா எனக்கு பிளட் வேணும், அதே மாதிரி மாமிசம் வேணும். பிகாஸ் ஐம் அ வேமுல்ஃப். நான் மனிதன் கலந்த மிருகம் கலந்த பாதி உடம்பு, அதாவது வேம்பயர் கலந்த உல்ஃபம் கலந்த பாதி. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்ட்டு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட பசி, என்னோட வெறி, என்னோட வேகம் எல்லாம் அடங்கணும்னா உன் பக்கத்தில் ஒருத்தர் நல்லா தழுக்கும் முழுக்கன்னு இருக்கானே அவனை பார்க்க சொல்ல ஒரு பாட்டு வேற தோணுது. என்ன தெரியுமா? அவனான்ட்டுல ஒன்றை பார்க்கும்போது எனக்கு அதே பாட்டு தான் தோணுது. ஆனால் எஸ் மை ஆனால் இருந்தாலும் பேபி ரெடியாக இருந்துக்கோ. யூ வான்னா ரன். இப்போ என் பேபி ஓடுமா. டாடி இஸ் கம்மிங். டாடி வருவேனா ஓகேவா பேபி ஓகேவா, நீ ஓடு நான் பின்னாடியே வரேன். அதாவது நீ ஓட ஓட இந்த காட்டுக்கு எண்டே கிடையாது பேபி, எண்டே கிடையாது. நீ ஓடின்னு இருக்கணும், எண்டு இல்லாத காடு. ஆனால்
டாடி 10 நிமிஷத்தில் உன் பக்கத்தில் நிற்பேன். ஐ மீன் 4 பக்கம் காடு இருக்கு, எங்கடி போவ? எந்த பக்கம் ஓடினாலும் ஒன்லி ஜியான் ஜங்கோக் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்ல, இங்கே அப்படியே ஜிம்மனுக்கு நர்வஸாக டயம் 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 என்ன டயம் சொல்கிறேன், பயமாக இருக்குது டயம், நான் போகல எங்கிட்ட ப்ளேஸ் டயம் இது 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 ஒரு மாதிரி இருக்குது டயம். எப்படி டயம் ஒரு நிமிஷத்தில் அது மொத்தமாக காடாக மாறிச்சு, நம்ம எப்படி டயம் காட்டுக்குள்ளே வந்தோம் அப்படின்ட்டு ஜிம்மன் அழுக. இங்கே பாரு ஜிம்மன், எனக்கு புரியுது, இது இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, பட் இங்கே பாரு நான் சொல்கிறேன், நல்லா பாரு, ஓடு ஓடு, நிற்காமல் ஓடு, உன்னால் எவ்வளோ ஓட முடியுமோ ஓடு. ஆனால் ஜிம்மன் நிற்காத, எங்கேயும் நின்றாத, அவசரப்பட்டு நிற்றாத, ஓகேவா? அண்ட் இங்கே பாரு, என் ஃபோனில் இன்னும் 50% சார்ஜ் இருக்குது. அவன் ஏதோ மேஜிக் பண்ணி தான் என் ஃபோனோட பவரை ஃபுல்லாக இது பண்ணிட்டான். ஆனால் நிஜமாவே என் ஃபோனில் 50% பவர் இருக்குது, சார்ஜர் இருக்குது. ஐ நோ, எனக்கு அது தெரியும். நீ என்ன பண்ணு கேட்பார், உனக்கு ஞாபகம் இருக்கா ஜிம்மன், ஒரு ஒரு டைமில் நீ மிஸ் ஆகிட்டேன்னு சொல்லிவிட்டு நான் உன்னை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கண்டுபிடிச்சேன். அப்போது நம்ம 2 பேரும் ப்ரோமோஸ் பண்ணிக்கிட்டோம். அப்படி பண்ணும்போது நான் உன் செல்ல எனக்கும் உனக்கும் சிமிலராக ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணேன். உனக்கு ஞாபகம் இருக்கா ஜிம்மன் அப்படின்னு கேட்க, இருக்கு இருக்கு இருக்குது இருக்கு டயம் இருக்கு. இங்கே பாரு, அல்லாமல் தைரியமாக அந்த ஆப் ஆன் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, அப்படியே ஆன் பண்ணுறாங்க 2 பேரும் செல்லையும் ஆன் பண்ணவும் ஆப்பு ஆனாகி ஐ மீன் அந்த ஆப்புக்குள்ளே போன உடனே இவங்களோட லொக்கேஷனை ஷேர் பண்ணிக்குது. அண்ட் இவங்க எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்காங்கன்றதே அது ரெகனைஸ் பண்ணி சொல்லுது. அப்புறம் இவங்க எவ்வளோ சென்டிமீட்டர் தொலைவில் இருக்காங்க அப்படின்றது முதற்கொண்டு எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குது அப்படின்ட்டு எல்லாமே கரெக்டாக ஒரு டேபிள் வைஸ் சொல்லிடுது. ஸோ அதனால் இங்கே பாரு, இதான் இதை எப்போவுமே ஆஃப் பண்ணாத. அண்ட் என் ஃபோன் எப்போ வேணால் சுவிட்ச் ஆஃப் ஆகலாம். ஆனால் நீ நல்ல ஞாபகம் வச்சுக்க ஜிம்மன், அது சுவிட்ச் ஆஃப் ஆகிற வரையும், உன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிற வரையுமே நம்ம 2 பேர் காண்டாக்டில் இருக்கணும். ஆனால் நீ நிற்காமல் ஓடணும். அது ஒரு வேளை உன் ஃபோன் சுவிட்ச் ஆஃபே ஆகிட்டாலும் நீ ஓடணும் ஜிம்மன், நிற்கக்கூடாது, நிற்காமல் ஓடு, நான் சொல்கிறத மட்டும் செய் அப்படின்னு சொல்லவும் ஜிம்மன் ஓகே 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 ஜெயம் அப்படின்ட்டு அப்படியே நிற்காமல் அந்த இடத்துல ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். மை பேபி பாய், ரன் ஓடு, உன்னால் எவ்வளோ ஓட முடியுமோ ஓடு. பட் டாடி இஸ் கம்மிங் அண்ட் டாடி உனக்கு முன்னாடி அந்த பிளேஸில் இருப்போம் பேபி பாய் அப்படின்ட்டு பின்னாடி ஜங்குக்கு துரத்த ஆரம்பிக்கிறான். எஸ், அது நம்ம ஜங்குக்கு தண்டா. நம்ம ஜங்குக்கு துரத்த ஆரம்பிக்கிறான். அப்படியே இவன் துரத்த அந்த காடுக்கு முடிவே இல்லாமல் போயிட்டுருக்கு. அந்த காடு தொடர்ந்துகிட்டே இருக்குது. ஜிம்மினால் ஓட முடியல. தயம் பயமாக இருக்குது, தயம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, இங்கே டயாங் இது அவனுக்கு ஒரு ஹாலோசினேஷன், இது ஒரு இல்யூஷன் அப்படின்ட்டு டயாங்க்கு தெரியுது. பிகாஸ் அங்கே இருக்க ஒரு மரத்தையும் தொட முடியல. அது தொட்டாலும் ஒரு மாதிரி வளைவாக இருக்கிற மாதிரி ஒரு இதுவாக இருக்குது. இவனால் அந்த மரத்தை தொட முடியும் அப்படின்ட்டு நினச்சி தான் அதை தொட்டிருப்பான். பட் அந்த மரத்தை அவனால் தொட முடியல. ஓகே, அவனுக்கு அதிலே புரிஞ்சிச்சு, ஓகே இது ஒரு இல்யூஷன் தான், இது ஒரு ஹாலோசினேஷன், இதை நம்மளோட மன தைரியத்தை வச்சு இது நம்ம கடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், ஒரு செகண்ட் அந்த இடத்துலையே உட்காந்து போயிட்டேன். இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாஸ்ட்டுக்கு போன மாதிரி கொஞ்ச நேரம், ஒரு கரெக்டாக 2 hours 50 minutes முன்னாடி
இல்லை பின்னாடி போயிட்டு வரணும். ஓகே, நம்ம இப்போ எந்த வழியாக வந்தோம், ஃபர்ஸ்ட் எந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்தோம், எந்த வீட்டு முன்னாடி வந்து நின்னோம், எந்த வீடு வழியாக கேட்டு வழியாக வந்தோம், அண்ட் எந்த கதவு வழியாக உள்ளே வந்தோம் அப்படின்ட்டு இப்போ ஃபுல்லாக நம்ம ஒரு கணக்கு போட்டாகணும் டயம் அப்படின்ட்டு அவனுக்குள்ளே அவன் பேசிக்கிட்டு அப்படி ஒரு ஒரு கால்குலேட்டர் போட ஆரம்பிக்கிறான். ஸோ இங்கால அவன் இந்த பக்கம் இப்படி ஒரு கால்குலேட் போட்டுட்ருக்கான் அப்படின்னாக்கா அமைதியாக உட்காந்து இங்கால சிம்மன் கத்துறான், ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுரு ப்ளீஸ் ப்ளீஸ், உனக்கு என்னதான் வேணும், நீ ஏன் இப்படி என்னை இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க, ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்ல, ஓடு 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 ஓடு, உன்னால் எவ்வளோ ஓட முடியுமோ ஓடு பேபி. I'm a werewolf and I'm a prince of Jeonjanguk, werewolfin தலைவன் Jeonjanguk. இப்போ நீ என்னோட என் இறைய பிடிக்க இந்த werewolf வேட்டைக்கு இறங்கியிருக்கு. 4 பக்கம் காடு இருக்கு, எங்கடா போவ, எந்த பக்கம் ஓடினாலும் ஜாங்குக் நானே அப்படின்ட்டு ஜங்குக் அப்படியே அந்த பர்சன் மேலே தாவுற மாதிரி இருக்குது. தெய்வம் அப்படின்ட்டு கத்துறான். ஸோ ஓகேடா, நான் இதோட இங்கே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் லவ் யூ பன்னீஸ். ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா மன்னிச்சிடுங்க. அண்ட் என்ன மிஸ்டேக் பண்ணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இது ஸ்டோரி எப்படி இருக்குன்னு, இந்த பார்ட் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்ஸ். லவ் யூ லவ் யூ லவ் யூ லாட்ஸ். எனக்கு எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களோட கமெண்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். ஓகே, நம்ம எஃபர்ட்ஸை கண்டிப்பாக போடணும் அப்படின்ட்டு. தேங்க்யூ லாட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் கம்மிங் டு மை லைஃப். ஸோ லவ் யூ ஆர் மிஸ் அண்ட் லவ் யூ பன்னீஸ். நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸை நான் ரொம்பவே லவ் பண்ணுறேன். என்னோடய ஸ்டோரிஸ் பார்க்குற எல்லோரையும் நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ட் சூன் பார்க்கலாம். அண்ட் நான் இதை முடிச்சுட்டு பொறுமையாகலாம் போட்டுக்கிறேன். பிகாஸ் எனக்கு எதுக்குமே டைம் இல்லை. ஏதாவது ஒன்று எடுத்து நடத்தணும்னு பார்க்குறேன். அதனால் இது மினி சீரீஸ் தானே, அதனால் இதை வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 3-4 பார்ட்டில் முடிச்சிடும். அதனால் இது மட்டும் நான் பண்ணுறேன். பேலன்ஸ் வந்து எக்ஸாம் செமஸ்டர் வந்துருச்சு எனக்கு கிட்ட. ஸோ எல்லாேருக்கும் தெரியும், காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் கண்டிப்பாக செமஸ்டர் எப்போது அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பாய்.